பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் தியானிக்க போகும் செய்தி ஒரு சாதாரண செய்தி அல்ல. இது வரப்போகின்ற ராஜாவை பற்றிய ஒரு தீர்க்க தரிசன செய்தி, ஒரு வாக்குத்தத்தத்தை பற்றின ஒரு செய்தி, ஒரு வருகை பற்றின செய்தி. ஆமென், ஹல்லேலூயா. உலகத்தில் பல ராஜாக்கள் வந்தார்கள், பலர் ஆட்சி செய்தார்கள், சிலர் மறக்கப்பட்டார்கள், சிலருடைய அரியணைகள் இடிந்து போயின. ஆனால் வேதாகமம் அறிவிக்கும் ராஜா ஒருபோதும் மாறாதவர். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைய செய்தியின் தலைப்பு, ராஜா வருகிறார், நீங்கள் ஆயத்தமா? ஆமென். உலகம் பலரின் வருகைக்காக காத்திருக்கிறது. ஒருவர் வரும்போது வீடு சுத்தம் செய்யப்படுகிறது. ஒரு முக்கியமான விருந்தினர் வரும்போது எல்லாம் ஆயத்தப்படுத்தப்படுகிறது. ஆனால் இன்று நமக்கு நாமே கேட்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய கேள்வி, ராஜாதி ராஜா வரும்போது என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறதா? ஹல்லேலூயா. வாசிப்போம். ஆதியாகமம் 49 அதிகாரம் 10 வசனம். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். ஹல்லேலூயா. இவ்வசனத்தில் யாக்கோபு தன் பிள்ளைகளுக்கு இறுதி ஆசீர்வாதங்களை வழங்கும் போது யூதாவை பற்றி ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசனத்தை சொல்கிறார். சீலோ வரும் மட்டும், அதாவது தேவனுடைய திட்டத்தில் ஒரு ராஜா வருகிறார், அவருடைய ஆட்சி நிலைத்திருக்கும், அவரிடம் ஜனங்கள் கூடுவார்கள் மற்றும் அவருக்கு கீழ்ப்படிவார்கள் என்று வேதாகமம் குறிப்பிடுகிறது. அந்த ராஜா யார்? அவரே நாம் விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்து. சத்தமாக சொல்வோமா? அவரே நான் விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்து. இன்று நம்முடைய கேள்வி, ராஜா வருகிறார், நீங்கள் ஆயத்தமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நற்செய்திக்கான முழு காணொலியும் எங்கள் யூடியூப் தளத்தில் பதிவிட்டுள்ளோம். முழு காணொலியும் பார்த்து ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.